श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे யாந்தி மங்கள சூத்ரதாம். ஸ்தோத்திரதாராவிலே தற்பொழுது நாம் சுந்தரபாகுஸ்தவத்தை அனுபவித்து வருகிறோம். அதுல 15 ஸ்லோகங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். 16ஆம் ஸ்லோகத்திலிருந்து 20ஆம் ஸ்லோகம் வரையிலும் அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. இதுல பல வேதாந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து அருளி செய்கிறார் கூறத்தாழ்வான். ஆச்சரியமான பல வாக்கியங்கள், அவற்றில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் காட்டுகிறார். ஆக மொத்தத்துல வேதாந்தங்களிலே சொல்லப்பட்ட அந்த பரம்பிரம்மம் இருக்கிறதே, அதுதான் திருமாலிருஞ்சோலை அழகர் என்பதனை நிரூபிக்கிறார். இந்த பிரகரணத்துல 16ஆம் ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். சத்பிரம்மாத்மபதை ஸ்திரயீ சிரசியோ நாராயணோக்தியா ததா வியாக்கியாதோ கதி சாம்யலப்த விஷயானன்யத்வ போதோஜ்வலைஹி நிஸ்துல்யாதிகமத்விதீயமமிருதம் தம் புண்டரீகேக்ஷணம் புராரூಢஸ்ரீயமாஸ்ரயே வனகிரேஹே குஞ்சோதிதம் சுந்தரம். இது 16ஆம் ஸ்லோகம். இதுல தெரிவிக்கிறார், திரயீ சிரசி. திரயீ என்பது வேதத்துக்கான பெயர். வேதத்துக்கு நிறைய பெயர்கள் உண்டு. வேதம், ஆம்நாயம், திரயீ என்றெல்லாம் உண்டு. ஒரு பெயர் திரயீ என்பது. திரயினுடைய சிரசு அப்படின்னு சொன்னா வேதாந்தம்னு அர்த்தம். வேதாந்தங்கள், உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்களிலே திரயீ சிரசி, உபனிஷத்துக்களிலே எம்பெருமான் சத், பிரம்ம, ஆத்ம என்கிற பதங்களாலே சொல்லப்படுகிறான். சத் பிரம்மாத்ம பதைஹி, சத்தாக, பிரம்மமாக, ஆத்மாவாக பகவான் சொல்கிறான். அதே போல நாராயணோக்தியா ததா, நாராயண பதத்தாலும், நாராயணன் என்கிற உக்தியாலும் பகவான் சொல்லப்படுகிறானாம். இத முதல்ல காட்டுறார் பாருங்க. சத் பிரம்மாத்ம பதைஹி த்ரயீ சிரசி நாராயணோக்தியா ததா வியாக்கியாதா, எம்பெருமான் வியாக்கியானம் பண்ணப்படுகிறான், அதாவது சொல்லப்படுகிறான்னு அர்த்தம். இங்க கதி சாம்யலப்த விஷயானன்யத்வ போதோஜ்வலைஹி, சத்தாக, பிரம்மமாக, ஆத்மாவாக வேற வேற பொருள்கள் சொல்லப்படல, ஒரே பொருள் சொல்லப்படுகிறது என்பதனை இந்த ஒரு வார்த்தை மூலமாக காட்டுகிறார். அதுக்கு நாம் அப்புறம் வருவோம். முதல்ல இங்க சத்து, பிரம்மம், ஆத்மா இதை பத்தி நாம் பார்க்கலாம். உபனிஷத்துக்கள்ல ஜகத்காரண பொருளை சொல்லும் பொழுது ஓரிடத்துல சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது, சதேவ சோம்யேதமக்ர ஆசீரேகமேவாத்விதீயம். நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை எல்லாம் காட்டி உபனிஷத் சொல்றது, இதம், இதோ நீங்க பார்க்கக்கூடிய இந்த உலகம் இருக்கே, அக்ரே முன்னாடி, அதாவது பிரளய காலத்துல சத்தாக இருந்தது. சதேவ சோம்ய இதம் அக்ர ஆசீத் என்று முதல்ல சொல்லுகிறது உபனிஷத்து. இதனுடைய தாற்பயம் என்ன என்றால், இந்த ஜகத்துக்கு காரணம் சத்து என்பது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு குயவனுடைய இல்லத்துக்கு நாம் போகிறோம். சாயங்காலத்துல போகிறோம், பார்த்தா அங்க நிறைய குடங்கள், மடக்கு, அது இது எல்லாம் இருக்கு. நிறைய பொருள்கள், மண்ணால செய்யப்பட்ட பொருள்கள் இருக்கின்றன. யாரோ ஒருத்தர் சொல்றா, அதெல்லாம் காட்டிட்டு, இது நீங்க காத்தால வந்திருக்கணும், இது எல்லாம் ஒரு பெரிய மண் உருண்டையா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்றான். இப்ப அர்த்தம் என்ன? அந்த மண் உருண்டைதான் காரணம். அதிலிருந்து இவ்வளவு பொருள்கள் உண்டாயிருக்கின்றன. குடங்களா இருக்கட்டும், மடக்குகளா இருக்கட்டும், அகல்களா இருக்கட்டும், இது எல்லாம் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். அதே போலத்தான் இந்த ஜகத்தை காட்டி, இந்த ஜகத்தெல்லாம் முன்பு சத்தாக இருந்ததுன்னு சொன்னா, அந்த சத்துன்ற பொருள் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணம் என்பது தெரியும் இல்லையா? அப்போ சாந்தோக்கிய உபனிஷத்துல வரக்கூடிய இந்த வாக்கியமானது ஜகத்காரண பொருள் சத்து அப்படின்னு சொல்றது. சத்துனா என்னது? சத்துனா உள்ளது, இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம்.
இத பத்தி நிறைய விசாரங்கள் பண்றா. நாம சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு பார்ப்போம். சில பேர் என்ன சொல்றா, பௌத்தர்கள் முதலானவர்கள் காரணம் இல்ல, இல்லாததுல இருந்து எல்லாம் உண்டாயிருக்கிற மாதிரி தோன்றது எதுவும் கிடையாதுன்ற மாதிரில சொல்றவா இருக்கா பௌத்தர்கள். அப்போ இந்த காரணம்ன்றது உள்ளதா இல்லையா அப்படின்னா, இருக்கிறது தான் காரணம், அசத்துலாம் காரணம் கிடையாது. இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் காரணம்னு முதல்ல வேதம் சொல்லிடுத்து, சத்து அப்படின்னு சொல்லிடுத்து. இப்ப சரி, ஏதோ ஒரு பொருள் காரணம், இருக்கிறது தான் காரணம்னு சொல்லியாச்சு. இந்த பொருள் இருக்கு, இது சின்னதா பெருசா ஒரு கேள்வி வருகிறது. அப்போ உபனிஷத்துக்கள்ல ஓரிடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்க அப்படின்னு கேட்டா, வாஜசனேயகம், அதாவது பிருஹதாரண்யக உபனிஷத்து. அதுல வரும் பொழுது பிரம்மவா இதமக்ர ஆசீத், பிரம்மவா இதமேவ அக்ர ஆசீத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதே விஷயம்தான், முன்னாடி இருந்தது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜெகத்காரணம் பிரம்மம்னு அர்த்தம். இப்ப பாருங்க, முதல்ல சொல்லும் பொழுது சத்துன்னு சொல்லப்பட்டது. ரெண்டாவது இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது பிரம்ம அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜெகத்காரணம். இப்போ பிரம்மம் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எது மிகவும் பெரியதோ அது பிரம்மம் என்று சொல்லப்படும். அப்போ ஜெகத்காரணம் உள்ளது, இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஜெகத்காரணம். முதல்ல தெரிஞ்சுட்டோம். அது என்னமோ சின்னதா பெருசான்ற சந்தேகம் வரும் பொழுது அது ரொம்ப பெருசு பிரம்ம அப்படின்னு சொல்லி நாம் ப்ருஹதாரண்யக உபனிஷத் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இதுக்கு மேல ஒரு சந்தேகம் வருகிறது. இது பெருசுன்னு தெரியறது, இதுக்கு ஞானம் இருக்கா ஞானம் இல்லையா அப்படின்ற கேள்வி. ஏனென்றால் சில சமயங்கள்ல சாஸ்திரங்கள்ல பார்த்தால் பிரம்ம அப்படின்ற சப்தமானது பிரகிருதியை சொல்லுவதற்கும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் சில அர்த்தங்கள்ல வருகிறது. இப்ப இங்க பிரம்மன பெருசுன்னு தெரியறது, ஞானம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அங்க ஐதரேயக உபனிஷத்து, ஐதரேய உபனிஷத்து சொல்றது, ஆத்மாவா இதமே கயேவ அக்ர ஆசீத் நான் யத்கிஞ்சன மிஷத், ஆத்மாதான் இருந்தது என்று ஐதரேய உபனிஷத் சொல்லுகிறது. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஆத்மான்னு சொன்னாலே சேத்தனன்னு அர்த்தம், அறிவுடைய பொருள்தான் காரணம் அப்படின்னு தெரியும். ஒருங்க வரிசையா சத்துன்றதுனால இருக்கக்கூடிய ஒரு பொருள் காரணம் தெரிஞ்சுது. அதுபோல பிரம்மன்னு சொன்னதுனால இருக்கக்கூடிய பொருள் பெரிய பொருள் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த பெரிய பொருள் இருக்கு, அதுக்கு ஞானம் உண்டுன்றது ஆத்ம சப்தத்தால தெரிஞ்சது. அப்போ சத்து பிரம்ம ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சிடுது. ஆனா இப்ப ஆத்மா ஞானம் உள்ள பொருள்னு சொன்னாலும் அந்த பொருள் இன்னது என்று தெரியல. அது எந்த தேவதையா வேணா இருக்கலாம், எப்படிப்பட்டதாக வேணாலும் இருக்கலாம். இப்போ இன்னார் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு பிறக்கல. அப்போதான் நாராயணோக்தியா ஏகோ ஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா நேமேத்யாவா பிருத்திவி. இந்த மாதிரி சில உபனிஷத் வாக்கியங்கள், அதோ அன்று பிரளய காலத்துல ஏகோஹவை நாராயணாசீத், ஒரே ஒரு நாராயணன் மட்டுமே இருந்தான், பிரம்மா இல்ல, ஈசானன் இல்ல, யாரும் இல்ல என்று உபனிஷத் சொல்லுகிறது. இப்ப பாருங்களேன், சத்துன்னு சொல்லப்பட்டது, அதுவேதான் பிரம்மம்னு சொல்லப்பட்டது, அதுவேதான் ஆத்மான்னு சொல்லப்பட்டது. அந்த ஆத்மா வேற யாரோ கிடையாது, நாராயணன் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உபனிஷத்துக்கள்ல ஆங்காங்க ஜெகத்காரண பொருளை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் கடைசியில எங்க போய் பரியவசிக்கின்றன, முடிகின்றன என்றால் நாராயணனிடத்திலே முடிகின்றன. இதை நாம் இந்த இடத்துல குறிக்கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றா சொல்லப்பட்டிருக்கு, சத்துன்னு இருக்கு, பிரம்மம் இருக்கு, ஆத்மான் இருக்கு, இது எல்லாம் ஒரு பொருளைத்தான் சொல்லுகிறது. எப்படி கொள்றது என்றால் அங்கதான் சொன்னார், கதி சாமிய லப்த விஷயா நன்யத்வ போதோஜ்வலைஹி சத் பிரம்மாத்ம பதைஹி. இந்த பதங்கள் எல்லாம் ஒரே விஷயத்தை சொல்லுகின்றனன்னு நாம் கொள்ள வேண்டும். இதுக்கு எங்க போகணும் அப்படின்னு சொன்னா பிரம்மசூத்திரங்களுக்கு போக வேண்டும். பிரம்மசூத்திரங்கள்ல ஈக்ஷத்ய அதிகரணம்னு ஒரு அதிகரணம் உண்டு. ஸ்ரீபாஷ்யத்துல விளக்குகிறார் ஈக்ஷத்ய அதிகரணத்தை. அங்க வரும் பொழுது கதிசாமான்யாத் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம் இருக்கு. அந்த கதிசாமான்யாத் அப்படின்ற சூத்திரத்துல அர்த்தம் என்ன அப்படின்னா, உபனிஷத்துக்கள்ல ஆங்காங்கு எவ்வளவோ வாக்கியங்கள் இருக்கலாம், அவைகள் எல்லாமே ஜெகத்காரண பொருளை சொல்ல இழியும் பொழுது,
ஒரே விஷயத்தை சொல்ல வரும் பொழுது அவைகளுடைய போக்கு சமானமானா இருக்கும். ஏன்னா எல்லா உபனிஷத்துக்களும் ஒரே கருத்துடையவைகள் தான், வேற வேறு கருத்துடையவைகள் கிடையாது. ஆகையாலே இங்க நாம் பார்க்கும் பொழுது கதி சாமான்யாத் அப்படின்னா எல்லா உபனிஷத்துக்களுடைய போக்கும் ஒருபடிப்பட்டு இருக்க வேண்டும், ஒத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல உபனிஷத்துக்கள் எல்லாம் ஒரே பொருளைத்தான் சொல்லுமே தவிர ஒரு உபனிஷத் ஒரு பொருளை, மற்றொரு உபனிஷத் மற்றொரு பொருளைன்னு சொல்ல முடியாது. இது பிரம்மசூத்திரங்கள் கூறுகின்றன கதி சாமான்யாத் அப்படின்ற அந்த சூத்திரத்துல. அப்போ இந்த கதி சாமான்யாத் அப்படின்ற இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு கதி சாமிய லப்த விஷயானன்யத்துவ போதோஜ்வலைஹி, கதி சாமான்யாத் அப்படின்னு அங்க யாதொன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையை அப்படி இங்கேயும் பயன்படுத்துறாரு பாருங்களேன். அங்க சாமான்யம்னு இங்க சாமியம்னு இருக்கு. கதி சாமிய லப்த, அந்த கதி சாமியத்தினால லப்த ஏற்பட்டதான விஷயானன்யத்துவம், சத்தா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், ஆத்மாவா இருக்கட்டும், இந்த பதங்கள் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லுகின்றன. விஷய அனன்யத்துவம் அப்படின்னு சொன்னா ஒரே விஷயத்தை சொல்லுகின்றன அப்படின்னு அர்த்தம். அது எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டா கதி சாமான்யாத் அந்த சூத்திரத்தினாலதான் தெரிகிறது. அப்போ பல இடங்கள்ல இருக்கக்கூடிய ஜெகத்காரண வாக்கியங்களினுடைய கதி போக்கு அது ஒருபடிப்பட்டு இருக்கும். அதாவது எல்லா வாக்கியங்களும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும் என்பது இந்த கதி சாமான்யாத் என்ற சூத்திரத்திலிருந்து தெரிகிறது. அந்த கதி சாமியத்தினால லப்த பெறப்பட்டிருக்கிறது என்னதுன்னு கேட்டா விஷயானன்யத்துவம். இந்த பதங்கள்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் எல்லாம் அனன்யம், வேற வேற கிடையாது, ஒண்ணுதான் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தினால விளங்கக்கூடியவைகளான இந்த பதங்கள், இந்த விசேஷணத்தினால கதிசாமிய லப்த விஷயானன்யத்துவ போதோஜ்வலைஹி என்ற அடைமொழினால் என்ன தெரிகிறதுனா சத்தா இருக்கட்டும், பிரம்மவா இருக்கட்டும், ஆத்மாவா இருக்கட்டும், இந்த பதங்கள் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லுகின்றன என்றது இந்த கதிசாமிய நியாயத்தினால கிடைக்கிறது. சரி, இப்ப என்னாச்சு? இவைகள் எல்லாம் ஒரே பொருளைத்தான் சொல்லுகின்றன. வேற வேற வார்த்தைகள் இருக்குன்னா ஒரே பொருளுக்கு இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கு. சத்வம் இருத்தல் இருக்கணும், பிரம்மத்துவம் புருஷா இருக்கு இருக்கலாமே, அதுக்கு மேல ஆத்மா சேதனத்துவம் ஞானம் உடையது இருக்கலாமே, அது நாராயணனா இருக்கலாமே, ஏன் இருக்க முடியாது? அப்ப இந்த நான்குக்கும் விரோதம் இருக்குமே, ஆனால் எப்படி நான்காக சொல்லப்பட்டிருக்குன்ற கேள்வி வரும். ஆனா இங்க விரோதமே கிடையாது. உள்ளது பெரிதாய் உள்ளது, பெரிதாய் ஞானமுள்ளதாய் உள்ளது, நாராயணனாக உள்ளது சொல்லலாமே, விரோதமே கிடையாது. எல்லாம் ஒரே பொருளைத்தான் சொல்லுகின்றன. என்ன ஒண்ணு சாமான்யமா சொல்லுகிறது, மத்தொன்னு விசேஷித்து காட்டுகிறது. உள்ளது அப்படின்றது ரொம்ப பொதுவான வார்த்தை. அச்சேதனமும் இருக்கும், சம்சாரி சேத்தனர்கள் நாமும் இருப்போம், முக்தர்களும் இருப்பார்கள், பரமாத்மாவும் இருப்பான், எல்லாம் உள்ளதுதான். அது ரொம்ப பொதுவா இருக்கக்கூடியதான வார்த்தை. அதுல பிரம்மன்னு போட்டா அது கொஞ்சம் விசேஷிச்சிருக்கும், பெருசாய் உள்ளது அப்படின்றது. அந்த பெருசா பிரகிருதியும் இருக்கு, வேற ஏதாவதும் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லலாம். சேத்தனனே ஞானத்தினால பெருசாக மாதிரிலாம் சொல்லலாம். பெருசாய் உள்ளதுன்னா திருப்பி கேள்வி, அந்த சிறுசாய் உள்ளதுல பெருசாய் உள்ளது வேறுபட்டு இருக்கு. ஆனா அந்த பெருசாய் உள்ளது ஞானம் உடையதா ஞானம் இல்லையாங்கிட்ட ஆத்மா ஒண்ணுமே கொஞ்சம் விசேஷித்து காட்டப்பட்டு இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, நாராயணன் தான்னா குறிப்பாக சொல்லியாச்சு, இந்த தேவதை தான் காரணம் என்று. அப்போ பொதுவிலிருந்து விசேஷத்துக்கு வருகிறோம், சாமானியத்திலிருந்து விசேஷத்துக்கு வருகிறோம். சத்துன்றது பிரம்மம் அப்படின்னு விசேஷத்துல முடிகிறது, பிரம்மன்றது ஆத்மா அப்படின்ற விசேஷத்துல பரிவசிக்கிறது. அதுக்கு மேல கடைசியில நாராயணன் என்கிற தேவதையிலே எல்லாம் பரிவசிக்கின்றன என்ற இந்த விஷயத்தை காட்டுறார். சத் பிரம்மா ஆத்மபதை ஸ்திரயி சிரசியோ நாராயணோக்தியா ததா வியாக்கியாதோ கதி சாமிய லப்த விஷயானன்யத்வ போதோஜ்வலைஹி. இப்படி எவன் ஒருவன் உபனிஷத்துக்களிலே வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கிறானோ சொல்லப்பட்டிருக்கிறானோன்னு முதல்ல காட்டினார். அதுக்கு மேல சொல்றார், அந்த எம்பெருமான் நிஸ்துல்யாதிகம் அத்விதீயம் அமிர்தம், நிஸ்துல்யாதிகம் அப்படின்னா நதத் சமஷ்சாபியதிகஷ்ச திருஷ்யதே என்று சாஸ்திரம் சொல்றது. எம்பெருமானுக்கு ஒத்தாரும் இல்லை மிக்காரும் இல்லை, ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்று ஆழ்வார்களும் கூறியிருக்கிறார்கள். எம்பெருமானுக்கு ஒத்தவர்களும் கிடையாது, எம்பெருமானை காட்டிலும்
மிக்கவர்களும் கிடையாது. அதான் நிஸ்துல்யாதிகம். துல்லியமானவர்களும் கிடையாது, அதிகமானவர்களும் கிடையாது. நிஸ்துல்யாதிகம் அத்விதீயம் அமிர்தம். எம்பெருமான் எப்படி இருக்கான்னா அமிர்தமா இருக்கான், அமுதமாக இருக்கிறானாம். இதுல அமுதம் மாதிரின்னு சொன்னா உடனே தேவர்கள்லாம் ஒரு உப்பு சாற்றை அமிர்தம்னு நினைச்சுன்னு சாப்பிடுற பாருங்கள், அந்த மாதிரி நினைச்சுட்டு வாழுன்றதுக்காக அத்விதீயம் அமிர்தம். இவனை போல மற்றொரு அமிர்தம் கிடையாது. இவன் ஒருத்தன் தான், இவனுக்கு வேற பிரதிநிதியே கிடையாது, ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அத்விதீயம் அமிர்தம் நிஸ்துல்யாதிகம் அத்விதீயம் அமிர்தம் தம் புண்டரீகேக்ஷணம். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா புண்டரீகேக்ஷணனாக இருக்கிறான். புண்டரீகேக்ஷணன் அப்படின்னு சொன்னால் தாமரை போன்ற கண் படைத்தவன். இங்கேயும் திருப்பி உபனிஷத் வாக்கியம் தான். தஸ்யா யதா கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷிணி என்று சாந்தோக்கிய உபனிஷத்து கூறுகிறது. அந்த ரீதியிலே எம்பெருமானானவன் தாமரை கண்ணன். கஃப் புண்டரீக நயனகான் ஆளவந்தார் கேட்டார் இல்லையா, ஸ்தோத்திரதாராவில் நீங்கள் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தையும் அனுபவித்திருப்பீர்கள். அதுல கஃப் புண்டரீக நயனகா. யார் தாமரை கண்ணன்னா தாமரை கண்ணன் தான் ஜெகத்காரணம். அதனால்தான் சாந்தோக்கிய உபனிஷத் அப்படி கூறுகிறது. அப்ப இங்கேயும் புண்டரீகேக்ஷணம் தாமரை கண்ணன் என்றும் தெரிவிக்கிறார். இது எல்லாமே உபனிஷத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்லிட்டே வர்றார். பார்க்கணும், சத் பிரம்மா ஆத்மா அதெல்லாம் சொன்னார், உபனிஷத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயம்தான். நதத் சமஷ்சாபிதி கஷ்ட துஷ்யத்தை அப்படின்னு அதுவும் உபனிஷத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயம்தான். அதுக்கு மேல அத்விதீயம் அமிர்தம் அப்படின்னு சொல்லி ரசோ வைசஹா என்று வேதம் சொல்றது. அவன் ரசமயமா இருக்கான், அப்படி இனிமையா இருக்கான். அதனால்தான் ரசமயன்னு சொல்லாம ரசோ வைசஹா ரசமே வடிவெடுத்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது. அதான் அத்விதீயம் அமிர்தம்னர் ஆழ்வான். புண்டரீகேக்ஷணம் தாமரை போன்ற கண் படைத்தவன் பிராரூட ஸ்ரீயம். இந்த விஷயம் இருக்கே, இது எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னா ஆண்டாளினுடைய பாசுரத்திலேருந்து எடுக்கிறார். சுந்தரபாகுஸ்தவத்துல பல இடங்கள்ல ஆண்டாள் பிரயோகம் பண்ணி இருக்கக்கூடியதான அடைமொழிகளையும் காட்டுவதுண்டு. அதே போல பெரியாழ்வார் அழகரை வர்ணிப்பதற்காக உபயோகித்திருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவதுண்டு. அழகன் அலங்காரன் மலை அப்படின்னு சொல்லி பெரியாழ்வாருடைய ஸ்ரீசுக்தி அலங்காரன். அந்த அலங்காரன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றத மேல காட்டப் போகிறார் குரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்துல. அப்போ பல அருளி செயல்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்துவார். ஆனா அதை சம்ஸ்கிருதப்படுத்தி பயன்படுத்துவார், மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கார். ஆண்டாளுடைய பாசுரத்துல ஏறு திருவுடையான் இன்னு வந்திவை கொள்ளுங்கொலோ, அங்க ஏறு திருவுடையான் என்கிற வார்த்தை இருக்கா, அதை அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்துகிறார் ஆழ்வான். சொல்றார் பிராரூட ஸ்ரீஹி. எபெருமான் எப்படிப்பட்டவன்னா பிராரூட ஸ்ரீஹி. ஆரோகணம்னா ஏறுதல்னு அர்த்தம் இல்லையா. யார் ஏறி இருக்கானா திரு பிராட்டி ஏறி இருக்கா. அப்போ ஏறு திருவுடையான் அதை சம்ஸ்கிருதப்படுத்தினா பிராரூட ஸ்ரீ அப்படின்ற வார்த்தை வரும். இங்க பிராரூட ஸ்ரீயம் அப்படின்னு இரண்டாம் வேற்றுமையில அதையே பயன்படுத்துகிறார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பிராட்டியே ரொம்ப உகப்போடு எம்பெருமானுடைய திருமார்புல ஏறி அமர்ந்திருக்கிறாளாம். பிராட்டி அந்த அளவுக்கு அவனிடத்தில் ஆசை கொண்டிருக்கிறாள் என்பதனை காட்டக்கூடியதான வார்த்தை ஏறு திருவுடையான் அப்படின்ற வார்த்தை. அந்த சம்ஸ்கிருதத்துல சொன்னா பிராரூடஸ்ரீயம். பிராரூடஸ்ரீயம் ஆஸ்ரயே வனகிரேகே குஞ்சோதிதம் சுந்தரம். வனகிரி அங்க இருக்கக்கூடியதான வனகிரி அப்படின்றது அந்த மலை, திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொல்றோம். அதுக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல வனகிரி என்பது ஒரு பெயர். அதுல வனகிரேகே குஞ்சோதிதம், அந்த மலையினுடைய குஞ்ச அப்படின்ற வார்த்தையானது லதாகிருகம், அதாவது கொடிகளால் செய்யப்பட்டதான ஒரு விதமான இல்லத்தை குஞ்சம் அப்படின்ற வார்த்தையால சொல்லுவார்கள். குஞ்சோதிதம், அதுல எம்பெருமான் வசிக்கிறான், அதுல எம்பெருமான் சேவை சாதிக்கிறானாம். வனகிரேகே குஞ்சோதிதம் சுந்தரம், சுந்தரர் அழகர், அந்த அழகரை ஆசிரயிக்கிறேன் என்று ஸ்லோகத்தை முடிவு உறுத்துகிறார் குரத்தாழ்வான். இப்போ இதுல என்ன பார்த்தோம் பாருங்களேன். சரியா ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா உபனிஷத்துக்களிலே எவனொருவன் சத் பிரம்ம ஆத்ம என்கிற சப்தங்களாலும் நாராயண என்கிற உக்தியாலும் வியாக்கியாத்தகா சொல்லப்பட்டானோ,
அந்த சத்பிரம்மாத்ம பதங்களுக்கு விசேஷனம் தான் கதி சாமிய லப்த விஷயானன்யத்வ போதோஜ்வலைகி. அவைகள் எல்லாம் ஒரே விஷயத்தை காட்டுகின்றனன்னு அந்த அடைமொழி மூலமாக காட்டினர். அப்போ எவனொருவன் இந்த பதங்களாலே சொல்லப்படுகிறானோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவனை, அவன் எப்படி இருக்கான்? நிஸ்துல்யாதிகம், ஒத்தாறு மிக்கார் இல்லாதவனா இருக்கான். அத்விதீயம் அமிர்தம், இவனை போல வேறொரு அமிர்தம் கிடையாதென்பது போன்ற அமிர்தம். அப்படிப்பட்ட அமுதம், துல்லியம் இல்லாததான மற்றொரு உபமானம், இவனை போல ஒரு இவனுக்கு ஒப்பாக வேறொரு அமிர்தம் கிடையாது. அப்படிப்பட்ட அமிர்தமா இருக்கக்கூடியவன். புண்டரீகேக்ஷணம், தாமரை போன்ற கண் படைத்தவன். பிராரூட ஸ்ரீயம், ஏறு திருவுடையான். வனகிரேகே குஞ்சோதிதம், அந்த திருமாலிரஞ்சோலை மலையினுடைய ரதாகிரகத்திலே இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சுந்தரனை ஆசிரியே வணங்குகிறேன், ஆசிரியிக்கிறேன். ஆசிரியிக்கிறேன் அப்படின்றது இந்த 16ஆம் ஸ்லோகம். ஆக நிறைய உபனிஷத் வாக்கியங்களை எடுத்து அந்த உபனிஷத் வாக்கிய பிரதிபாத்தியன் வேற யாரோ கிடையாது, சுந்தரபாகு எம்பெருமான் தான் என்பதனை காட்டினார். அடுத்து 17ஆம் ஸ்லோகத்துக்கு போகலாம். இதுலேயும் அதேதான், நிறைய உபனிஷத் வாக்கியங்களை எல்லாம் எடுப்பர், பார்ப்போம். பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரமிதி பரம் பிரம்ம புருஷः பரம் ஜோதிஸ்தத்வம் பரமிதி ச நாராயண இதி ஸ்ருதிர் பிரம்மேஷாதீன் ததுதித விபூதிம் ஸ்து கிருணதி யமாஹாரூட ஸ்ரீ சவனகிரிதாமா விஜயதே. இதிலேயும் ஸ்ருதி கிருணதி என்று தெரிவிக்கிறார். ஸ்ருதி சொல்லக்கூடியதாய் உள்ளது. யார என்னன்னு சொல்றது பார்க்கலாம். எம்பெருமானை சொல்லுகிறது. எம்பெருமானை என்னன்னு சொல்லுகிறது? பதிம் விஸ்வஸ்யா ஆத்மேஸ்வரமிதி. முதல்ல பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரமிதி. எம்பெருமான வேதம் என்ன சொல்றது? பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம். விஸ்வஸ்ய பதி ஆத்மேஸ்வரஹ. எம்பெருமான் உலகத்துக்கெல்லாம் பதியாக சுவாமியாக இருக்கிறான் வேதம் சொல்றது. உலகத்துக்கெல்லாம் பதி, விஸ்வபதி. சரி, இவன் எல்லாருக்கும் பதி, இவனுக்கு யாரு சுவாமி பத்தின்னு கேட்டா ஆத்மேஸ்வரம், தனக்குத்தானே சுவாமி அப்படின்னா அர்த்தம் என்ன? தனக்கு மற்றொரு சுவாமி கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா உலகத்துக்கெல்லாம் இவன் சுவாமி, இவனுக்கு வேற சுவாமி கிடையாது. பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம். வேதம் முதல்ல இது சொல்லியிருக்கு, பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரமிதி. அதுக்கு மேல அந்த எம்பெருமான வேற என்னவா சொல்லியிருக்கு? பரம்பிரம்மா, அவன் பரம்பிரம்மம், பரபிரம்மம் அவன்தான் என்று சொல்லியிருக்கிறது. எங்க பார்க்கலாம்? நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ, நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. வேதம் சொல்றதோ உபனிஷத்து என்ன சொல்றது? பரம்பிரம்ம, நாராயணன் தான் பரம்பிரம்ம என்று ஸ்ருதியானது வேதமானது கூறியிருக்கிறது. பரம்பிரம்ம பார்த்துட்டோமா? புருஷா, புருஷ சூக்தத்துல எம்பெருமான் புருஷனாக சொல்லப்படுகிறான். அது பல இடங்கள்ல பார்க்கலாம். இப்போ சஹஸ்ரசீர்ஷா புருஷா அப்படின்னு ஆரம்பிச்சு புருஷ சப்தத்தால பகவானை வேதம் சொல்றது. பகவானிதி சப்தோயம் ததா புருஷ இத்யபி நிருபாதீச்ச வர்த்தேதே வாசுதேவே சனாதனேன்னு ஒரு பிரமாண வாக்கியத்தை நம் ஆச்சாரியர்கள் பல இடங்கள்ல உதாகரிப்பார்கள். பகவான் அப்படின்ற வார்த்தையோ புருஷன் அப்படின்ற வார்த்தையோ இது ரெண்டுமே நாராயணனை, வாசுதேவனைத்தான் குறிக்கும் என்று காட்டுவார்கள். அப்போ புருஷ சூக்தத்துல புருஷனாக எம்பெருமான் சொல்லப்பட்டிருக்கிறான். பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம்னு பார்த்தோம், பரம்பிரம்மன்னு பார்த்தோம், புருஷா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேல பரஞ்சோதிஹி, பரஞ்சோதிஹி அப்படின்னு எம்பெருமான் பரஞ்சோதியாக சொல்லப்படுகிறான். நாராயண பரோ ஜோதிஹி அந்த இடத்துல வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே, இது உபனிஷத் சொல்றது. அங்க என்ன சொல்றது? எம்பெருமானை பரம் ஜோதிஹி அப்படின்னு சொல்லுகிறது. ஒரு தேஜஸே எம்பெருமான், உயர்ந்த தேஜஸ், சிறந்த தேஜஸாகவே எம்பெருமானை சொல்லுகிற அந்த இடத்துல பரம் தேஜா, பரம் ஜோதிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமாம், பரம் ஜோதிஹி. அதுக்கு மேல தத்துவம் பரமிதி, அதுக்கு மேல பர தத்துவமாக சொல்லுகிறது. என்னங்க பார்க்கலாம்? தத்துவம் நாராயண பரஹா, உபனிஷத்துல பாக்குறோம் இல்லையா? அப்போ நாராயணனை பர தத்துவமாக சொல்லி இருக்கிறது.
அப்போ தத்துவம் பரமிதி ச நாராயண இதி, நாராயணன் என்றும். அப்போ பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம் என்று, பரம் பிரம்மம் என்று, புருஷன் என்று, பரம் ஜோதிஷ் என்று, பர தத்துவம் என்று, நாராயணன் என்று. பல இடங்கள்ல நாராயணன், இப்போ நம்ம பார்த்த வாக்கியங்களே பல இடங்கள்ல நாராயணன் என்ற வார்த்தை வந்ததுன்னு. அது மட்டும் இல்லாமல் நாராயணே வேதம் சர்வம் அப்படின்லாம் பல இடங்கள்ல நாராயண சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கிறது. ஆகையால் நாராயண இதி. இப்படி ஸ்ருதிஹி கிருணதி, ஸ்ருதியானது சொல்லுகிறது, எம்பெருமானை சொல்லுகிறது. சரி, எம்பெருமான் இப்படி சொல்கிறது, மற்றவர்களை ஸ்ருதி என்னன்னு காட்டுறது அப்படின்னா, பிரம்மேஷாதீன் ததுதீத விபூதிம் ஸ்து கிருணதி. பிரம்மேஷாதீன் ததுதித விபூதிம் ஸ்து கிருணதி. பிரம்மாவையோ ருத்ரனையோ மத்த இந்திராதி தேவதைகளையோ என்னன்னு காட்டுறது இந்த வேதம் அப்படின்னா, ததுதித விபூதி. அதாவது எம்பெருமானுக்கு அதீனப்பட்டதான விபூதிகளை உடையவர்கள் பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள். அதான் ததுதித விபூதிம் ஸ்து கிருணதி அப்படின்ற இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது எம்பெருமானுக்கு அதீனப்பட்ட ஐஸ்வர்யத்தை தான் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவளுக்கு சுவாதீனமான ஐஸ்வர்யமா அப்படின்னு கிடையாது. எம்பெருமானுடைய சம்பந்தத்தினால அவர்களும் பெருமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இப்ப பாருங்களேன், விபூதி அப்படின்ற வார்த்தை இருக்கு. விபூதினா என்னது? விபூதின்ற வார்த்தைக்கு ஐஸ்வர்யம்னு அர்த்தம், சொத்துன்னு அர்த்தம். இப்ப பிரம்மாவுக்கு சொத்து இருக்கு, பிரம்மாண்டம் முழுக்க பிரம்மா தான் ஆட்டி படைக்கிறார். ருத்ரனுக்குன்னு எடுத்துட்டு அவருக்குன்னு சில லோகங்கள், சில இடங்கள், சில பணிகள் எல்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் இருக்கே அவளுக்கு அப்படின்னா, அது எல்லாமே எம்பெருமான் அதீனமாகத்தான் அவளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆகையால் அவளுக்கான சில பெருமைகள், சில இடங்கள் அதெல்லாம் இருந்தாலும் எல்லாமே பரமாத்மாயத்தம் தான். அவளுக்குன்னு தனித்து கிடையாது. பகவானுடைய அனுகிரகத்தினால, பகவானுடைய சம்பந்தத்தினாலதான் அதெல்லாம் கிடைச்சிருக்குன்றத வேதமே காட்டி கொடுக்கிறது. அப்போ ஸ்ருதியானது பிரம்மேஷாதீன், பிரம்மா ருத்ரன் முதலானவர்களை ததுதித விபூதிகளாக கிருணதி சொல்லுகிறது. இதுல எம்பெருமானால கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையவர்கள், எம்பெருமானால ஏற்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையவர்கள் என்னும் சொல்லலாம். எம்பெருமானுடைய விபூதிகள் அப்படின்னு சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எம்பெருமான் தான் எல்லாருக்குள்ளும் அந்தர்யாமியா இருக்கான். எம்பெருமானுடைய விபூதிகளாக, சொத்துக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது போலவும் நினைக்கலாம். ஆக மொத்தத்துல எம்பெருமானுக்கு அடங்கியவர்களே தவிர சுதந்திரர்களா இருக்கக்கூடியவர்கள் கிடையாதுன்ற அந்த விஷயத்தையும் வேதமே காட்டுகிறது. நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே, இது போன்ற ஸ்ருதி வாக்கியங்களிலே இந்த விஷயத்தை நாம் நன்கு பார்க்கலாம். ஆகையால ஸ்ருதிஹி பிரம்மேஷாதீன் ததுதித விபூதிம் ஸ்து கிருணதி. அதுக்கு மேல சொல்றார், யமாஹாரூட ஸ்ரீஹி சவனகிரி தாமா விஜயதே. யம் ஆஹ, இங்க ஜாகிரதையா அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, யம் ஆஹ, யம் எவரை, ஆஹ சொல்லித்தோ சொல்லுகிறதோ, யமாக எவரை ஸ்ருதியானது பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம் என்று, பரம் பிரம்மா என்று, புருஷன் என்று, பரஞ்சோதிஷ் என்று, பரதத்வம் என்று, நாராயணன் என்று சொல்லித்தோ, பிரம்மேஷாதீன் ததுதித விபூதிம் ஸ்து கிருணதி, பிரம்மேஷாதிகளை அவரால் கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையவர்களாக சொன்னதோ, அப்படிப்பட்ட எவனை வேதம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறதோ, சஹா அப்படிப்பட்ட, ஆரூட ஸ்ரீஹி ஏறு திருவுடையானாக இருக்கக்கூடிய, வனகிரி தாமா திருமாலிருஞ்சோலை மலையை இருப்பிடமாக கொண்டவர், அப்படிப்பட்ட அவர் விஜயதே வெற்றி பெற்று விளங்குகிறார், வெற்றி பெற்று விளங்குகிறார். அப்ப இதனால் சொல்லப்பட்டது என்ன? வேதாந்தங்கள் இப்படி எப்படியெல்லாம் கூறப்பட்டவர் யாருன்னா திருமாலிருஞ்சோலை அழகர். அவருக்கு அடங்கியவர்களாகத்தான் மற்ற தேவதைகள் எல்லாரும் இருக்கிறார்கள் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. ஆக உபனிஷத்துக்களிலே பிரம்மா ருத்ராதிகளுக்கும் நியாமகனாக எவனொருவன் சொல்லப்பட்டானோ, விஸ்வபதியாக, ஆத்மேஸ்வரனாக,
பரதத்துவமாக, நாராயணனாக, புருஷனாக இப்படியெல்லாம் எவனொருவன் சொல்லப்பட்டான் அவன் திருமாலினஞ்சோலை அழகர்தான் என்பது இந்த ஸ்லோகத்துல காட்டப்படுது. 17வது ஸ்லோகம். நிறைய உபனிஷத் வாக்கியங்கள் இங்கே பார்த்தோமா? இதுக்கு மேல 18வதுக்கு வந்தால் அந்தர்யாமி பிராமணம் என்கிற ஒரு முக்கியமான கட்டம் உள்ளது. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்து காட்டுகிறார் குரத்தாழ்வான். 18ஆம் ஸ்லோகத்தை இதுக்கு மேல் அனுபவிக்கலாம். பிருத்திவ்யாத்மாந்தம் நியமயதி யஸ்தத்வநிகரம் ததந்தர்யாமி தத்வபுः அவிதிதஸ்தேன பகவான் சயேஷ ஸ்வைஸ்வர்யம் ந விஜஹதசேஷம் வனகிரிம் சமத்யாசீனோ நோ விஷது ஹிருதயம் சுந்தரபுஜः. இதுல பிருத்திவ்யாத்மாந்தம் நியமயதி யஸ்தத்வநிகரம், யஹா தத்துவநிகரம்ன்ற இடத்துல யஹான்ற வார்த்தை இருக்கு, அதை எடுத்துக்கணும். யஹானா எவன் ஒருவன் அர்த்தம். எவன் ஒருவன் பிருத்திவ்யாத்மாந்தம் தத்துவநிகரம் நியமயதி, பிருத்திவ்யாதி பிருத்திவி முதலான ஆத்மாந்தம் ஆத்மா ஈராக உள்ளதான எஸ் தத்துவநிகரம், யஹா தனியா பார்த்தோம், தத்துவநிகரம் தத்துவ கூட்டத்தை, பொருள்களின் கூட்டம்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருள்களினுடைய பட்டியல் இருக்கு, ஒரு பொருளுடைய பட்டியல் என்னன்னு கேட்டா பிருத்திவியிலேருந்து ஆரம்பிச்சு ஆத்மா வரையிலும் ஒரு பட்டியல். அப்போ அந்த பிருத்திவியிலேருந்து ஆத்மா வரையிலும் இருக்கக்கூடிய பல பொருள்களை எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னா உள்ளிருந்து நியமிக்கிறான். அதுதான் விஷயம். இது எங்க பார்க்கலாம்னா அந்தர்யாமி பிராமணத்துல பார்க்கலாம். எஃப் பிருத்திவ்யாம் திஷ்டன் பிருத்திவ்யா அந்தரஹா யம் பிருத்திவி நவேதா யஸ்ய பிருத்திவி ஷரீரம் எஃப் பிருத்திவீம் அந்தரோ யமயதி அப்படின்னு பிருத்திவியிலேருந்து ஆரம்பிச்சு பல பொருள்களை சொல்லி கடைசியில் ஆத்மால முடிக்கிறது. ய ஆத்மனி திஷ்டன் ஆத்மனோந்தரஹா யம் ஆத்மான வேதா யஸ்ய ஆத்மா ஷரீரம் ய ஆத்மானம் அந்தரோ யமயதி. பிருத்திவியிலேருந்து ஆரம்பிச்சு ஆத்மா வரையிலும் இருக்கக்கூடிய பொருள்கள். இந்த ஒவ்வொரு பரியாயத்திலும் எஃப் பிருத்திவ்யாம் திஷ்டன், எவனொருவன் பிருத்திவிக்குள்ளே இருக்கிறானோ, பிருத்திவிக்குள்ளே வேண்டாம், பிருத்திவியிலே இருக்கிறானோன்னு வச்சுப்போம். பிருத்திவினா பூமி, பூமியிலே இருக்கிறானோ அப்படி சொன்ன உடனே ஒரு சந்தேகம் வரும். பூமியில இருக்கான் அப்படின்றதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கலாம். இப்ப பாருங்களேன், மேஜையில என்னுடைய ஒரு பொருளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். மேஜையில் பொருள் உள்ளது. மேஜையில் பொருள் உள்ளதுன்னு அர்த்தம் என்ன? மேஜைக்கு மேல பொருள் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதே எள்ளுல எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்றேன். எள்ளுல எண்ணெய் இருக்குன்னு சொன்னா இப்போ எள்ளுக்கு மேல எண்ணெய் இருக்குன்னு அர்த்தம் இல்ல, எள்ளுக்குள்ள அப்படியே வியாபிச்சு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ மேஜையில பொருள் இருக்கு அப்படின்றதுக்கும் எள்ளுல எண்ணெய் இருக்கு அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இப்போ மேஜையில் அப்படின்ற இல்லுக்கும் எள்ளில் அப்படின்ற இல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே போலத்தான் பூமியில் பகவான் இருக்கான இதுக்கு அர்த்தம் என்ன கேள்வி வருகிறது. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்போம் தெரிஞ்சுட்டு உபநிஷத்து முன்னாடியே சொல்லிடுத்தோம். எஃப் பிருத்திவ்யாம் திஷ்டன், பிருத்திவியில இருந்து கொண்டு அப்படின்னு. பிருத்திவ்யா அந்தரஹா, பிருத்திவிக்குள்ள வியாபிச்சிருக்கான். பிருத்திவ்யா அந்தரஹா உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிடுத்தோம். அதனால பிருத்திவியில் அப்படின்னு சொன்னா மேஜையில் பொருள் மாதிரி கிடையாது, எள்ளுக்குள்ள எண்ணெய், எள்ளில் எண்ணெய் போல அர்த்தம் அதுவே சொல்லிடுத்தோம். பிருத்திவ்யா அந்தரஹா எம் பிருத்திவி நவேத உள்ளே இருக்கேன். அப்போ பிருத்திவிக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படின்னா எம் பிருத்திவி நவேதா உள்ள இருக்கு அந்த பொருள். பகவான் பிருத்திவிக்குள்ள இருக்கான், ஆனா பிருத்திவி தெரிஞ்சுக்கல. உள்ள பகவான் இருப்பதை அந்த பிருத்திவி பூமி தெரிஞ்சுக்கல. எஸ்ய பிருத்திவி ஷரீரம், யாருக்கு அந்த பிருத்திவியானது சரீரம், இவன் உள்ள இருக்கான், ஆத்மாவா இருக்கான், இந்த பிருத்திவி சரீரம் ஆகிறது. எஃப் பிருத்திவீம் அந்தரோ யமயதி, எவனொருவன் பிருத்திவிக்கு உள்ள இருந்து கொண்டு அதை நியமிக்கிறானோ யமயதி, பிருத்திவியும் அந்தரோ யமயதி. இதே போலத்தான் இப்ப பிருத்திவிக்கு சொன்ன இதே விஷயம்தான் ஒவ்வொன்றுத்துக்குமே சொல்லப்பட்டு வரும். கடைசியில ஆத்மாவுக்கு சொல்லப்படுறது. ஏன் ஆத்மனி திஷ்டன், எவனொருவன் ஆத்மால இருக்கானோ, ஆத்மால இருக்கான்னா ஆத்மாக்குள்ள இருக்கான். ஆத்மனஹா அந்தரஹா, சரி உள்ளதான் இருக்கான்னு சொன்னா ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா எம் ஆத்மான வேத, ஆத்மா தெரிஞ்சுக்கல. எஸ் ஆத்மா சரீரம், எவன் ஒருவனுக்கு ஆத்மா சரீரமோ, ய ஆத்மானம் அந்தரோ யமயதி, எவன் ஒருவன் ஆத்மாவுக்குள்ள இருந்து அந்த ஆத்மாவை நியமிக்கிறானோ. இதுதான் அந்தர்யாமி பிராமணம்னு சொல்லப்படுறது. இங்க வார்த்தை பார்க்கணும், அந்தர்யாமி. அந்தர்யாமின்ற வார்த்தையில ரெண்டு அம்சங்கள் இருக்கு.
அந்தர்யாமி. அப்ப அந்தஹா யாமி ரெண்டு அம்சங்கள். அந்தஹான உள்ளிருந்துன்னு அர்த்தம். பகவான் நமக்குள்ள இருக்கான். அப்ப அந்தஹா. யாமி அப்படின்ற வார்த்தைக்கு நியமிக்க கூடியவன் அர்த்தம். அப்போ அந்தர்யாமினா உள்ளிருந்து நியமிக்க கூடியவன் அந்தர்யாமி. உள்ளிருந்து நியமிக்க கூடியவன் அந்தர்யாமி என்று சொல்லப்படுகிறான். அந்த உள்ள இருக்கான்றத நிறைய பேர் சொல்லிடுவோம், புரிஞ்சுருவோம். ஆனா யாமின்றதுனால உள்ளிருந்து நியமிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் காட்டப்படுகிறது. இந்த இடத்துல நாம் குறிக்கொள்ள வேண்டும். சரி, இதுதான் பிருகதாரண்யகத்தில் இருக்கக்கூடியதான அந்தர்யாமி பிராமணம். ஆனா அந்தர்யாமி பிராமணம் இந்த பிருகதாரண்யகத்திலே இல்ல, பல இடங்கள்ல இருக்கிறது. இந்த அந்தர்யாமி பிராமணத்துல ஒரு இடத்துல இப்படி பிருத்திவியிலேருந்து ஆரம்பிச்சு ஆத்மா வரையிலும் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ பிருத்திவியாதி ஆத்மாந்தமான தத்துவ நிகரம். தத்துவ நிகரம் பொருள் கூட்டம். அந்த கூட்டத்தை பிருத்திவியாத்யாத்மாந்தம் நியமயதி யஸ் தத்துவ நிகரம். எவனொருவன் இந்த தத்துவ நிகரத்தை நியமயதி நியமிக்கிறானோ ததந்தர்யாமி தத்வபுஹு அவிதிதஸ்தேன பகவான். இப்போ அந்த வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் காட்டுறார். ததந்தர்யாமி, அந்தரோ யமயத்தின்றத ததந்தர்யாமி, அதுக்குள்ளிருந்து நியமிக்க கூடியவன். தத்வபுஹு, அதுல பார்த்தோன்னே எஸ்ய பிருத்திவி சரீரம், எஸ்ய ஆத்மா சரீரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஷரீரம், அந்த பிருத்திவி முதலான பொருள்கள் எல்லாமே பகவானுக்கு ஷரீரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகையால் தத் வபுஹு, அந்த எம்பெருமானுக்கு வப்புவாக, வப்புஸாக, ஷரீரமாக இருக்குன்றது கிடைக்கிறது. அவிதிதஸ்தேனா, ஆனா அவற்றுக்குள்ள இருக்கான்றதுனால இந்த பொருள்களாலே இவன் அறியப்படுகிறான் கேட்டா அறியப்படவில்லை. அவிதிதா தேனா எம் பிருத்திவி நவேதா எம் ஆத்மா நவேதா அப்படின்னு சொல்லி பிருத்திவியோ ஆத்மாவோ அவனை அறியவில்லை. ஆகையால் அவிதிதா தேனா, அவற்றாலே அறியப்படாதவன் பகவான். அப்ப இந்த ஒவ்வொரு வாக்கியத்திலும் சொல்லப்பட்ட விஷயத்தை எல்லாம் காட்டிட்டார் பாருங்களேன். எஃப் பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியா அந்தரஹா எம் பிருத்திவீன வேத எஸ்ய பிருத்திவி சரீரம் யஹ பிருத்திவீம் அந்தரோ யமயதி. இந்த விஷயங்களை எல்லாம் காட்டிட்டார். பிருத்திவியாத் ஆத்மாந்தம் நியமயதி எஸ்தத்வனிகரம் தத் அந்தர்யாமி தத்வபுஹு அவிதிதஸ்தேன பகவான். இப்படிப்பட்ட பகவான், இப்படி எல்லாருக்குள்ளும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவனான அந்த பெருமான் என்ன பண்றான் அப்படின்னு, அந்த பகவானானவன் சயேஷா, அந்த இவன். அந்த இவன் அப்படின்னு சொன்ன அவனேதான் இவன். யாரு? இங்க சுந்தர புஜனாக அழகரா இருக்கிறது அந்த எம்பெருமான் தான்றதை காட்டுற. சயேஷா, அந்த இவன் என்ன பண்றான்? ஸ்வைஸ்வரியம் ந விஜஹதசேஷம், தன்னுடைய அசேஷம் ஸ்வைஸ்வரியம், தன்னுடைய முழுவதான ஐஸ்வர்யத்தை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை ந விஜஹது, விடாமலேன்னு அர்த்தம். அந்தர்யாமியா இருக்கான், எல்லாத்தையும் நியமிக்க கூடியவனா இருக்கான், அதெல்லாம் சரி. இங்க வரும்பொழுது, அழகரா வரும்பொழுது அதெல்லாம் மாறிடுத்தான்னு கேட்டா ஒன்னும் மாறல. இங்க எம்பெருமான் வரும்பொழுதும் தன்னுடைய தன்மை யாதொன்னு இருக்கிறதோ, ஸ்வைஸ்வரியம் அசேஷம், தன்னுடையதான பரமேஸ்வர பிரகாரம், தான் பரமேஸ்வரன், அந்த சுபாவம் யாதொன்னு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ந விஜஹத்து, விடாமலேதான் இங்க வந்திருக்கிறான். பகவத்கீதையில 4ஆம் அத்தியாயத்தில் அவதாரம் எடுக்கும் பொழுது எம்பெருமான் எப்படி பிறக்கிறான் அப்படின்றதை அருளி செய்கிறான். அஜோ பிசன் அவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோ பிசன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா என்று ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த இடத்துல எம்பெருமான் சொல்றான், நான் பிறக்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு பிறக்கிறேன்னு நினைக்காத. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன், நான் பரமபதத்துல இருந்தா எப்படி இருப்பேன் அதே தான் அவதார தசையிலும். அப்ப சர்வம் பாரமேஸ்வரம் பிரகாரம் அஜகதேவா, எம்பெருமான் சொல்றான், என்னுடைய பரமேஸ்வரனுக்கான தன்மைகள் யாதொன்று இருக்கிறதோ, எவைகள் இருக்கின்றனவோ அந்த தன்மைகளை எல்லாம் விடாமலே தான் பிறக்கிறேன். அஜகதேவா. அப்ப இது எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்தி கீதா பாஷ்யத்துல அஜத்வ அவ்யயத்வ சர்வேஸ்வரத்வாதி சர்வம் பாரமேஸ்வரம் பிரகாரம் அஜகதேவா, இது ஒன்னையும் விடாமல்னு அர்த்தம். அந்த அஜகதேவா அந்த வார்த்தை இங்கேயும் குரத்தாழ்வான் பயன்படுத்துறார் பாருங்க. அப்போ அஜஹத் அப்படின்றதை ந விஜஹத் அப்படின்னு சொல்றார். தாத்து அதேதான், தாத்பரியம் அதேதான்.
அப்போ தன்னுடைய ஐஸ்வர்யம், தன்னுடைய ஈஸ்வரனா இருக்கக்கூடிய சுவாவம் என்னெல்லாம் இருக்கும் அதுல ஒன்னையும் விடாமல் அசேஷம் ஸ்வைஸ்வர்யம் ந விஜகத்து, தன்னுடைய ஐஸ்வர்யத்துல துளி கூட விடாமல் எங்க வந்துட்டான்னா வனகிரிம் சமத்தியாசீனஹா, வனகிரியா இருக்கக்கூடிய இந்த திருமாலிருஞ்சோலை மலையை சமத்தியாசீனஹா அடைந்திருக்கிறான். இதுல எழுந்தருளி இருக்கிறான்னு அர்த்தம். வனகிரிம் சம் அத்தியாசீனஹா அப்படின்றதுனால இங்கே எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான், இங்கே உரைகிறான். அப்படிப்பட்டவன் நோ விஷது ஹிருதயம் சுந்தரபுஜா, இங்க எழுந்தருளி இருப்பது யார்? சுந்தரபுஜன், சுந்தரத்தோளுடையான். அவன் நஹா ஹிருதயம் விஷயத்தோ, நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள நுழையட்டும், நம் ஹிருதயத்துக்குள்ள நுழையட்டும்னு குரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். எம்பெருமான் எல்லாத்துக்குள்ளும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன், தன்னுடைய சுபாவத்தை ஒன்றையும் விடாமல் இதோ திருமாலிருஞ்சோலை மலைக்கு வந்துட்டான். அங்க வந்தா எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டா கிடையாது. எம்பெருமான் அங்க வந்திருப்பது எதுக்காகன்னு கேட்டா பக்தர்களுடைய ஹிருதயத்துக்குள்ள நுழைவதற்காகத்தானே, அதுவும் நடக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார். பகவான் பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளி இருக்கிறான். எம்பெருமான் திவ்யதேசங்களிலே எழுந்தருளி இருப்பது எதுக்காக அப்படின்னா வேற எதுக்காகவோ கிடையாது, பக்தர்களுடைய நெஞ்சத்தை அடைவதற்காக. அங்குத்தை வாசம் சாதனம், இங்குத்தை வாசம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி இது போல ஸ்ரீவச்சன பூஷணத்துல காட்டப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்னன்னா எம்பெருமான் பல இடங்கள்ல திவ்யதேசங்கள்ல வாசம் பண்ணுகிறான். அது என்ன கேட்டா சாதனமாம். எதுக்கு சாதனம்? அது ஒரு சாத்தியம் இருக்கு, ஒன்றை பெறுவதற்காகத்தான் எம்பெருமான் திவ்யதேச வாசம் பண்ணுகிறான். எதை பெறுவதற்காகனா ஒரு பக்தனுடைய மனசுல குடிபுகுந்துடணும். அதுக்காகத்தான் பகவான் திவ்யதேசங்கள் எல்லாம் வாசம் பண்றான். திவ்யதேசங்கள்ல வாசம் பண்ணி உற்சவங்களை எல்லாம் கொண்டாடி பல பக்தர்களை அழைத்து அவர்களை கவர்ந்து அவளுடைய மனசை அவர்கள் பறிகொடுக்க இவன் அந்த மனசுக்குள் நுழைஞ்சுடுறான். மனசுக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா இவனுடைய காரியம் நடந்துடுத்துன்னு அர்த்தம். ஆக எல்லா பக்தர்களுடைய மனசுக்குள்ள நுழைஞ்சுட்டா பகவான் தனக்கு எல்லாம் சித்திச்சுடுத்துன்னு நினைப்பான். அந்த சித்திக்கு சாதனம் என்னன்னு கேட்டா அது திவ்யதேச வாசம். அப்போ எம்பெருமானானவன் திருமாலிருஞ்சோலை மலைக்கு வந்தாச்சு, இன்னும் சாத்தியம் சித்திச்சுதான் கேட்டா இல்ல, அதை சித்திக்கணும்ன்றதை இங்க பிரார்த்திச்சுக்கிறார். நோ ஹிருதயம் விஷயத்து, நோ ஹிருதயம் விஷத்து, நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள பகவான் நுழையட்டும், எம்பெருமானே நீ நுழைய வேண்டும் அப்படின்ற மாதிரி இங்க தெரிவிக்கிறார். வார்த்தையான அப்படி கிடையாது, எம்பெருமான் ஹிருதயத்தை நுழையட்டும், ஹிருதயத்துக்குள்ள நுழையட்டும் அப்படின்றது 18ஆம் ஸ்லோகம் இத்துடன் முடிவடைகிறது. என்ன பார்த்தோம்? பிருத்திவ்யா அத்தியாத்மாந்தம் நியமயதி யஸ்தத்வநிகரம் ததந்தர்யாமி தத்வபுஹு அவிதிதஸ்தேன பகவான் சயேஷ ஸ்வைஸ்வரியம் ந விஜஹதசேஷம் வனகிரிம் சமத்யாசீனோ நோ விஷது ஹிருதயம் சுந்தரபுஜா. 19ஆம் ஸ்லோகத்துக்கு போகலாம். பிரத்யகாத்மனி கதாப்யசம்பவத் பூமபூமிமபிவக்தியம் ஸ்ருதிஹ தம் வனாத்ரி நிலயம் சுசுந்தரம் சுந்தராயத புஜம் பஜாமஹே. இதுக்கு முன்னாடி ஸ்ரீவைகுண்டஸ்தவத்துல அதிமானுஷஸ்தவத்துல எல்லாம் ஒரே விதமான ஸ்லோகங்கள் தான் வரும். ஒரே விதமான சொன்னா மெட்டு ஒண்ணுதான், வசந்த திலகான்னு சொல்லுவா, அதுலதான் முழுக்க ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். ஆனா இந்த சுந்தரபாகுஸ்தவத்துக்கு வந்தா அந்த மெட்டு மாறிண்டே இருக்கும், அவருடைய அனுபவம் மாறும், அந்த மெட்டு மாறிண்டே இருக்கும். இங்க பாருங்களேன், பிரத்யகாத்மனி கதாப்ய சம்பவத் பூம பூமிமபிவக்தியம் ஸ்ருதிஹ தம் வனாதிர்நிலயம் சுசுந்தரம் சுந்தராயத புஜம் பஜாமஹே. ஆச்சரியமான ஸ்லோகம், மெட்டும் நல்லா இருக்கு, பார்க்கலாம். பிரத்யகாத்மனி கதாப்ய சம்பவத் பூம பூமிமபிவக்தியம் ஸ்ருதிஹ. எம்பெருமான் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கிறான்றத முன் ஸ்லோகத்துல காட்டினார். எல்லாத்துக்குள்ளும் அந்தர்யாமியா இருக்கான்னா இந்த பொருள்களோடு சேர்ந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் அழுக்கு ஏறிடாதோ, ஏதாவது தோஷங்கள் தட்டாதோ அப்படின்னா ஒன்னும் தட்டாது என்பதனை இங்க காட்டுறார். பிரத்யகாத்மனி கதாப்ய சம்பவத் பூம பூமிம் அபிவக்தியம் ஸ்ருதிஹ. பிரத்யகாத்மான ஜீவாத்மான்னு அர்த்தம். ஜீவாத்மா இடத்திலே, பிரத்யகாத்மனி ஜீவாத்மாவிலே, கதாபி ஒரு பொழுதும், அசம்பவது சம்பவிக்காததான, பூம பூமா அப்படின்னு வார்த்தை சமாசத்துல வரும்பொழுது பூமன் ஆகிறது. பூமான பெருமைன்னு அர்த்தம். ஒரு ஜீவாத்மாவிடத்திலே எப்பொழுதும் சம்பவிக்க முடியாததான பெருமைக்கு
பூமியாக இருப்பிடமாக எவனொருவனை வேதம் சொல்லுகிறதோ அதுதான் பிரத்யேகாத்மனி கதாப்பிய சம்பவத் பூம பூமிம் அபிவக்தியம் ஸ்ருதிஹி. ஆக வேதம் பகவான் என்னன்னு காட்டுறது என்றால் ஜீவாத்மாவுக்குன்னா இவனுடைய பெருமை ஒரு நாளும் வர முடியாது. அப்போ ஜீவாத்மா இடத்துல ஒரு நாளும் சம்பவிக்காததான பெருமைகளை கொண்டவன் எம்பெருமான், பெருமை இருப்பிடமா இருக்கக்கூடிய இவன் எம்பெருமான் என்பதனை வேதம் காட்டுகிறது. ஆக அர்த்தம் என்னன்னா, இந்த ஜீவாத்மா இந்த சம்சாரத்துல இருக்கும் பொழுது இந்த தோஷங்களால அவனுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகின்றன. ஆனா பகவான் இங்க இருக்கான்றதுனால ஜீவாத்மாவை போல இவனுக்கும் சில ஏதோ ஞானத்துல சங்கோச்சம் இதெல்லாம் ஏற்படுமான்னு கேட்டா ஒன்னும் ஏற்படாது. இல்லையே பிரத்யேகாத்மாவுக்கு அந்த பெருமை இல்லையேன்னு கேட்டா பிரத்யேகாத்மாவுக்கு இல்லாத பெருமைகள் எல்லாம் பகவானுக்கு உண்டு, ஜீவாத்மாவுக்கு இல்லாத பெருமைகள் எல்லாம் பகவானுக்கு உண்டு. ஜீவாத்மானால கனவுல கூட யோசிக்க முடியாதபடியான பெருமைகள் பகவானுக்கு உண்டுன்றது இங்க காட்டுறது. யாரு சொல்றார்? குரத்தாழ்வு இங்க தெரிவிக்கிறார். என்னன்னு காட்டுறாருன்னா ஸ்ருதி சொல்லுகிறதுன்னு காட்டுறார். ஸ்ருதிஹி எவனொருவன் இவ்விதமாக அபிவக்தி சொல்லுகிறதோ. இங்க மற்றொரு அர்த்தத்தையும் பெரியோர்கள் காட்டுவார்கள். இங்க எம்பெருமான் பூம பூமின்னு சொல்லப்படுகிறார். பூமானா பெருமை, அந்த பெருமைக்கு பூமி ஸ்தானம் இருப்பிடமாக பகவான் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது இங்க பூமா அப்படின்ற சப்த பிரயோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால பூமாதிகரண விஷயம் இங்க காட்டப்படுகிறது என்று கொள்வதற்கிடம் உண்டு. பூமாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம், இது சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கக்கூடியதான விஷயம். அதாவது சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்யை அப்படின்ற ஒரு வித்யானது கூறப்பட்டிருக்கிறது. அந்த பூம வித்யை பத்தின விசாரம் பிரம்மசூத்திரங்கள்ல செய்யப்பட்டிருக்கு. அதுதான் பூமாதிகரணம் அப்படின்னு சொல்லுவா. சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கக்கூடியது பூம வித்யை. அந்த இடம் அழகா இருக்கும் ரொம்ப, அதனால கொஞ்சம் சொல்லிடுறேன் அடியேன். நாரதர் சனத்குமாரரை அடைகிறார். நாரதர் எங்க போறாருன்னா சனத்குமாரரிடத்துக்கு போகிறார். அங்க போய் அவரிடத்துல இவர் கேட்கிறார், உம்மிடத்துல இருந்து சில விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே ஒரு கேள்வி எழுப்புகிறார் சனத்குமாரன். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் உமக்கு தெரியாத விஷயங்களை சொல்றேன், உமக்கு முதல்ல என்ன தெரியும்னு சொல்லும் அப்படின்னு தெரிவிக்கிறார். உடனே நாரதர் தமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார். நாரதர் சொல்லுகிறார், ரிக்வேதம் பகவோத்யேமி யஜுர்வேதம் சாமவேதம் ஆதர்வணம் சதுர்த்தம் இதிஹாச புராணம் பஞ்சமம் வேதானாம் வேதம் பித்ரியம் ராசிம் தெய்வம் நிதிவாகோ வாக்கியமேகாயனம் தேவ வித்யாம் பிரம்ம வித்யாம் பூத வித்யாம் க்ஷத்ர வித்யாம் நக்ஷத்ர வித்யாம் சர்பதேவ ஜன வித்யாம் ஏதத் பகவோத்யேமி சோஹம் பகவோ மந்திரவிதேவாஸ்மி நாத்மவித் சுதம் ஹேவ மே பகவத்ருஷேபியः தரதி சோகமாத்மவித். எவ்வளோ சொல்றார். நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்றார். ரிக்வேதம் பகவோத்யேமி யஜுர்வேதம் சாமவேதம் ஆதர்வணம் சதுர்த்தம் 4 வேதங்களை படிச்சிருக்கேன். இதிஹாச புராணம் பஞ்சமம், இதிஹாச புராணங்கள். மகாபாரதத்தை 5ஆம் வேதம்னு சொல்றது உண்டு. அந்த ரீதியில இதிஹாச புராணங்களை 5ஆவதாக சொல்லி வேதானாம் வேதம் அப்படின்னு வியாக்கரணத்தை படிச்சிருக்கேன்னு சொல்லி பித்ரியம் பிதர்களுக்கு வேண்டிய ஸ்ராத்த முதலானவர்களை காட்டக்கூடியதான சாஸ்திரம் அதை படிச்சிருக்கேன். ராசிம் கணித சாஸ்திரத்தை படிச்சிருக்கேன். தெய்வம், இப்போ சில சமயங்கள்ல சில அறிகுறிகள் எல்லாம் தெரியும், அவிதமான விஷயங்களை காட்டக்கூடியதான சாஸ்திரத்தை படிச்சிருக்கேன். நிதிம் அப்படின்னு நிதிகள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது இது போன்ற விஷயங்களை காட்டக்கூடிய சாஸ்திரம் படிச்சிருக்கேன். வாக்கோ வாக்கியம் தர்க்க சாஸ்திரம் படிச்சிருக்கேன். ஏகாயன சாக்கையை படிச்சிருக்கேன். தேவ வித்யா பிரம்ம வித்யா பூத வித்யா க்ஷத்ர வித்யான்னு சொல்லி பலவிதமான வித்திகளை எல்லாம் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல சொல்ற அழகான வார்த்தை, சோகம் பகவோன் மந்திரவிதேவாஸ்மி நாத்மவித். நான் இருக்கேனே வெறும் மந்திரவித்தாக இருக்கிறேன். சப்த பிரம்மத்தை சப்தங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேனே தவிர ஆத்மாவை தெரிஞ்சுக்கல, பரமாத்மாவை சரியானா தெரிஞ்சுக்கல அப்படின்றத இங்க காட்டுகிறார். அதுதான் ஆத்மவித்து. அது மேல ஒண்ணு சொல்றார், உம்மை போன்ற பெரியோர்களிடமிருந்து நான் சில விஷயங்களை கேட்டிருக்கேன், என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா தரதி சோகம் ஆத்மவித்து அப்படின்னு
ஆத்மாவை பரமாத்மாவை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் சோகத்தை கடக்கிறார்கள், வருத்தத்தை எல்லாம் கடக்கிறார்கள், மோட்சத்தை அடைவார்கள்னு தெரிஞ்சுருக்கேன். அதனால அடியன் வருத்தத்துல இருக்கேன், எப்படியாவது இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடும்படியாக தேவரீர் உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அப்ப இவர் சனத்குமார் ஆச்சாரியர் உடனே சொல்லுகிறார், நாமம் அப்படின்னு சொல்றார். நீ படிச்சிருக்கே, இது எல்லாத்துக்கும் தாத்பரியம் என்ன தெரியுமா? நாமம் அப்படின்றார். இவருக்கு அதெல்லாம் கேட்டு, அப்படியா, அஸ்தி பகவோ நாம்னோ பூயா, இந்த நாமம் அப்படின்னு சொல்றீர, பெயர்னு சொல்றீர, இதை காட்டுல பெருசு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். சரி, இவர் புரிஞ்சுன்னு கேட்கிறாரு. இதுனா ஒரு விஷயம் சொல்லிட்டோம், அவர் புரிஞ்சுக்கிறாரான்னு பாக்குறாரு சனத்குமாரர். புரிஞ்சுட்டார். புரிஞ்சு ஏதோ பெயர்னு சொல்றாரு. ஆனா பெயர் எல்லாத்த காட்டுல பெருசா அப்படி இருக்க முடியும்? அது பரமாத்மாவா எப்படி பிரம்மமா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து, இது எல்லாத்த காட்டிலும் பெருசா இருக்க முடியாதே அப்படின்னு தோன்றது நாரதருக்கு. உடனே கேள்வி கேட்கிறார். சனத்குமார சொல்றார், ஆமா, இந்த நாமத்தை காட்டிலும் பெருசு ஒண்ணு இருக்கிறது. எனதுன்னு கேட்டா வாக் அப்படின்றார். வாக் வாவனாம்னோ பூயசி அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேல உடனே இவருக்கு கேள்வி வருகிறது, வாக்க காட்டிலும் பெருசு ஏதாவது இருக்குமே, ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார். உண்டுன்றார். மனசுன்றார். இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டே போகிறார். மனசு, மனசுக்கு மேல சங்கல்பம், சங்கல்பத்துக்கு மேல மத்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி, சங்கல்பத்துக்கு மேல சித்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போறார். கடைசியில பிராணன் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆச்சாரியர் சனத்குமாரன். இந்த பிராணன் அப்படின்றது இங்க யாருன்னு கேட்டா ஜீவாத்மா பிராணன்னு சொல்லப்படுகிறான். நிறைய பொருள்களை சொல்லிட்டு கடைசியா பிராணன், பிராணனோடு கூட இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா தான் எல்லாத்தை காட்டிலும் பெருசு அப்படின்றார். அங்க அந்த பிராணனை பத்தி சொல்லி ஒரு வார்த்தை அதிகமா சொல்ற, எவனொருவன் இந்த பிராணனை தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் அதிவாதி பவதி அப்படின்னார். அதிவாதி பவதி, இவன் தான் நிறைய பேசக்கூடியவன், அதாவது இருக்கிறதுலே பெரிய பொருளை தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால இவன் அதிவாதியாக ஆவான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அதாவது இதுக்கு அழகா வியாக்கியானம் பண்ணுவார்கள். அதிவாதி பவதி அதிக்ராந்த ஸ்வோபாசிய வஸ்துவாதி பவதி, தான் எந்த பொருளை உபாசிக்கிறானோ அந்த பொருளை மற்ற பொருள்களை காட்டிலும் சிறந்ததாக சொல்லக்கூடியவனாக இருப்பான். அதிவாதி பவத்தின்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே நாரதர் சிஷ்யர், சரி இதோட முடிஞ்ச உபதேசம், இந்த பிராணன் ஜீவாத்மானா எல்லாரை காட்டிலும் பெரியவன் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அப்போ ஆச்சாரியர் கவனிக்கிறார், ஓஹோ இதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இவர் புரிஞ்சுக்கல, இதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இவர் புரிஞ்சுக்கல, நாமே சொல்லிடுவோம், இவருக்கு குழப்பம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்றார், ஏஷதுவா அதிவததி எஸ் சத்தியே நாதி வததி அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, பிராணனோட முடியல, ஜீவாத்மாவை காட்டிலும் உயர்ந்த பரமாத்மா உண்டு அப்படின்றத அடுத்து சொல்லி, இந்த பரமாத்மாவை காட்டிலும் பெருசு ஒன்னும் கிடையாது என்பதனை விவரித்து கொண்டு அங்க தெரிவிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ச்ருணோதி நான்யத் விஜானாதி சபூமா, யத்ரான்யத் ச்ருணோதி யத்ரான்யத் பஷ்யதி அன்யத் ச்ருணோதி அன்யத் விஜானாதி ததல்பம் யோ வை பூமா ததமிருதம் அத யதல்பம் தன்மர்த்தியம். சாந்தோகி உபனிஷத்துல வரக்கூடிய விஷயம் இதெல்லாம் பூம விதியை பார்த்துட்டு இருக்கோம் நாம. அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நான் சொல்லிக்கிறேன் இந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னா, இது பூமா அப்படின்னு சொல்றாரு. பூமா என்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல நேரா அர்த்தம் சொல்லணும்னா பெருமைன்னு அர்த்தம். பெருமைன்னு அர்த்தம், பகுத்துவம்னு சொல்லுவார். இவள் பெருமைன்னு தாத்பரியம் வரும். பெரியவன்னு சொன்னாமல் பெருமைன்னு சொல்றார். அந்த அளவுக்கு பெரியவன் ஆகையால் அங்க சொல்றார், எத்திர நான்யத் பஷ்யதி, எவனை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது வேற ஒன்னும் கண்ணுல தென்படாதோ, வேறொன்னும் காதுல கேட்காதோ, வேற எந்த பொருளை பத்தின அறிவும் ஏற்படாதோ அதுதான் பூமா. எந்த பொருளை அனுபவித்தால் வேற மற்ற பொருள்களும் தென்படுமோ, காதுல படுமோ, தெரிய வருமோ, அது அல்பம். அப்போ யோவை பூமா தன் அமிர்தம் அப்படின்னு சொல்லி, பூமாவா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இருக்கே அதுதான் அமிர்தமாக இருக்கிறது, ஜனன மரணாதி சூன்யமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வருகிறது. அப்போ அந்த இடத்துல எம்பெருமானை பூமா அப்படின்ற வார்த்தையால குறிப்பிடுகிறது சாஸ்திரம். இப்ப பார்க்கணும், இந்த இடத்துல கடைசியில பரமாத்மாவினுடைய பெருமைகளை சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லியிருக்கு, ஜீவாத்மாவை காட்டிலும் இவன் மிகவும் உயர்ந்தவன் சொல்லியிருக்கு.
பிராண சப்தத்தால ஜீவனை சொல்லி ஜீவனை காட்டிலும் மிகவும் சிறந்தவன் இந்த பூமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மா, பூமமான்னு சொல்லப்படக்கூடிய பரமாத்மா அப்படின்றத உபனிஷத்தானது கூறியிருக்கிறது. அப்போ பிரத்யகாத்மனி கதாப்பிய சம்பவத் பூம பூமி அபிவக்தியம் ஸ்ருதி. பிரத்யகாத்மா ஜீவாத்மா இடத்துல ஒரு நாளும் சம்பவிக்காத பெருமைகளுக்கு இருப்பிடமாக பகவானை சொல்கிறதுனா இந்த பூம வித்யா பிரகரணம் தானே அவ்விதமாக சொல்கிறது. ஆகையால் இந்த பூம வித்யா பிரகரணத்தை திருவுள்ளத்துல கொண்டுதான் இந்த ஸ்லோகம் வந்திருக்கிறது என்று கொள்வதற்கும் இடம் உண்டு. இந்த பூமான்ற வார்த்தையை பூமா தஸ்மின் பவத்து குஷலி கோபி பூமா சகாயா அப்படின்னு சொல்லி எறும்பியப்பா வரவரம சதகத்திலேயும் பயன்படுத்துகிறார். திருபெருமாள் நபெருமாளை சொல்லும் பொழுது அவர் தெரிவிக்கிறார், ஸ்ரீமத்ரங்கம் ஜெயித்து பரமம் தாம தேஜோ நிதானம் பூமா தஸ்மின் பவத்து குஷலி கோபி பூமா சகாயா என்று பூமா என்கிற வார்த்தையால பெரியபெருமாளை குறிப்பிடுகிறார் எறும்பியப்பா. சரி, அதனால என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, பூமா அப்படின்ற வார்த்தை இங்கேயும் வந்திருக்கிறதுனால இந்த வித்யை பொறுத்தவரையிலும் இந்த இடத்துல பூமா அப்படின்னு சொல்லி பெரியவனான எம்பெருமான் சொல்லப்படுகிறான். ஸ்லோகத்துல வரும்பொழுது பூம சப்தத்துக்கு பெருமைன்னு தான் அர்த்தம். பெருமைக்கு இருப்பிடமாக தான் பகவான் சொல்லப்படுகிறான். ஆனா அந்த பூம சப்த பிரயோகத்தினால பூமாதிகரண அர்த்தம், பூம விதியினுடைய அந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் இங்க காட்டப்படுகின்றன கொள்ளலாம். பிரத்யகாத்மனி கதாப்பிய சம்பவத் பூம பூமி அபிவக்தியம் ஸ்ருதிஹி தம் வனாத்ரிநிலயம் சுசுந்தரம் சுந்தராய தபுஜம் பஜாமஹே. இப்படி எவனொருவனை ஸ்ருதிஹி அபிவக்தி சொல்கிறதோ தம் அப்படிப்பட்ட வனாத்ரி நிலையம், வனாத்ரியை இருப்பிடமாக கொண்டவன், அதுக்கு மேல சுசுந்தரம் மிகவும் அழகா இருக்கக்கூடியவர், சுந்தராய தபுஜம் அழகான நீண்ட தோள் படைத்தவர், சுந்தராய தபுஜம் பஜாமஹே அவரிடத்துல பக்தி செய்கிறோம், அவரிடத்துல பக்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க தெரிவிக்கிறார். ஆக பஜாமஹே அவரை பஜிக்க கடவோம், பஜிக்கிறோம் அப்படின்ற அர்த்தமானது கிடைக்கும். பிரத்யேகாத்மனி கதாப்பிய சம்பவத் பூம பூமி அபிவக்தியம் ஸ்ருதி தம் வனாத்ரிநிலயம் சுசுந்தரம் சுந்தராயத புஜம் பஜாமஹே. 19வது ஸ்லோகம் இத்துடன் முடிவடைந்தது. இந்த பூமாதிகரண அர்த்தம் எல்லாம் இங்க பார்த்தோம் இல்லையா. அடுத்து 20வது ஸ்லோகத்துல தஹராதிகரணம்னு ஒரு அதிகரணம், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டுகிறார். தஹராதிகரணம் தஹர வித்யை திருவிஜாந்த உபனிஷத்து தான், அதை பார்ப்போம். வந்தேய சுந்தர புஜம் புஜகேந்திர போக சக்தம் மகாவனகிரி பிரணய பிரவீணம் யம் தம் விதுர்தஹரம் அஷ்டகுணோபஜுஷ்டம் ஆகாசமோபனிஷதீஷு சரஸ்வதீஷு. இதுல தெரிவிக்கிறார், வந்தேய சுந்தர புஜம் புஜகேந்திர போக சக்தம் மகாவனகிரி பிரணய பிரவீணம். வந்தேயா வணங்க கடவேன் அப்படின்றார், ஸ்துதிக்க கடவேன் என்றும் கொள்ளலாம். வந்தேயா வணங்க கடவேன் யாரை? சுந்தர புஜம் சுந்தரத்தோழனை. புஜகேந்திர போக சக்தம் புஜகேந்திரர், புஜகன்னு சொன்னா பாம்பு, புஜகேந்திரர்னு சொன்னா பாம்புகளிலே தலைவரா இருக்கக்கூடியவர் திருவனந்தாழ்வார் ஆதிசேஷன் அர்த்தம். அவருடைய போகம்னு சொன்னா திருமேனின் அர்த்தம். அஹேஷரீரம் போகஸ்யாத் அப்படின்னு சொல்லவா, பாம்பினுடைய உடலுக்கு போகம்னு பெயர். அப்போ ஆதிசேஷனுடைய போகம் திருமேனி, அதுல ஈடுபாடு கொண்டவன் எம்பெருமான். புஜகேந்திர போக சக்தம் மகாவனகிரி பிரணய பிரவீணம். மகாவனகிரி அந்த பெரிய வனகிரியாக இருக்கக்கூடிய தெற்கு திருமலை இருக்கிறதே, அதுல பிரணயம், அதுல காதல், அந்த காதல் செய்வதில் அந்த காதல் கொள்வதிலே பிரவீணன், மிகவும் பிராவீண்யம் திறமைசாலியா இருக்கானாம் எம்பெருமான். அப்போ மகாவனகிரி பிரணய பிரவீணம்னா மிகுந்த காதல் கொண்டவன் அப்படின்ற அர்த்தமானது கிடைக்கும். மகாவனகிரி பிரணய பிரவீணம். இப்போ இதுல சுந்தரபுஜம் புரிகிறது. தெற்கு திருமலையில மிகுந்த பிராவண்யம் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அதாவது பிராவண்யம் வேற பிராவீண்யம் வேற. இங்க வந்திருக்கக்கூடிய வார்த்தை பிரவீணன்ற வார்த்தை. பிரணயம்னு சொன்னா காதல்னு அர்த்தம், பிராவண்யம்னு அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். பிரவீணன்னு சொன்னா திறமைன்னு அர்த்தம், திருப்பி திறமைசாலின்னு அர்த்தம். பிரவீண என்கிற வார்த்தைக்கு பிராவீண்யம்னா திறமைன்னு அர்த்தம். அப்போ மகாவனகிரி பிரணய பிரவீணனும் கடைசியில எம்பெருமான் மிகவும் காதல் கொண்டிருக்கிறான்னு தாத்பரியம். இதுல ஒரே ஒரு வார்த்தை தான், புஜகேந்திர போக சக்தம். சுவாமி அழகர் எங்க ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கார் அப்படின்னா, பொதுவா எம்பெருமானுடைய
தன்மை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ஆதிசேஷனிடத்துல மிகுந்த ஆதரம் கொண்டிருப்பான் பெருமான். அது அவனுடைய பொதுவான தன்மை. அதை இங்க சொல்கிறான்னு குறிப்பிடலாம். இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துக்காரன் நாங்க விடுவோமா? விடமாட்டோம். எங்க போனாலும் குரத்தாழ்வானுக்கு, அது வரதராஜ பெருமாளா இருக்கட்டும், அழகரா இருக்கட்டும், பெரிய பெருமாள் திருவரங்கநாதர் தான் சேவை சாதிக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு இடத்திலேயும் அவர் அனுபவிக்கும் பொழுது அனந்தசயம் துவாம் அப்படின்னும், இதோ இந்த இடத்துல புஜகேந்திர போக சக்தம் அப்படின்லாம் அனுபவிக்கிறார். ஏன் இப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னா, எங்க போனாலும் அவருடைய கண்ணுக்கு வரதராஜ பெருமாளா ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதர் தான் சேவை சாதிக்கிறார். அழகர அவரும் கூட ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதராகத்தான் சேவை சாதிக்கிறார். கூரத்தாழ்வானுக்கு பெரிய பெருமாள் மேல அவ்வளவு ஆசக்தி. ஆகையால் எங்க போனாலும் அவர்களை வர்ணிக்கும் பொழுது வரதராஜ பெருமாளையா இருக்கட்டும், அழகரையா இருக்கட்டும், ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கக்கூடியவர்களாக வர்ணிக்கிறார் குரத்தாழ்வான் என்று நாங்கள் கூறிக்கொள்வோம். வந்தேய சுந்தரபுஜம் புஜகேந்திர போக சக்தம் மகாவனகிரி பிரணய பிரவீணம் ஆச்சு. இதெல்லாம் சுலபமா முடிஞ்செடுத்தா இதுக்கு மேல யம் தம் விதுர்தஹரமஷ்ட குணோபஜுஷ்டம் ஆகாசமௌபனிஷதீஷு சரஸ்வதீஷு எவனொருவனை ஔபனிஷதீஷு சரஸ்வதீஷு உபனிஷத் வாக்கியங்களிலே உபனிஷத் வாக்குகளிலே அஷ்டகுணோபஜுஷ்டம் 8 குணங்களோடு கூடிய தஹராகாசமாக விதுகு வித்வான்கள் அறிகிறார்களோ அப்படிப்பட்ட தம் சுந்தரபுஜம் புஜகேந்திர போக சக்தம் மகாவனகிரி பிரணய பிரவீணம் வந்தேயா அப்படின்னு அர்த்தம். இப்போ எவனொருவனை உபனிஷத்துக்கள்ல இவ்விதமாக அறிகிறார்களோ, எவ்விதமாக அறிகிறார்கள் பார்ப்போம். தஹரம் அஷ்டகுணோபஜுஷ்டம் ஆகாசம். இங்க சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு நாம திரும்பி போகணும். அங்க ஒரு வாக்கியம், அத யதிதமஸ்மின் பிரம்மபுரே புண்டரீகம் வேஷ்மாதஹரோஸ்மின் அந்தர ஆகாஷா தஸ்மின் யதந்தஸ்ததன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிக்ஞாசிதவ்யம் அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த இடத்துல தஹர வித்யைன்னு சொல்லுவா. தஹர வித்யை பத்தின ஒரு வாக்கியம் இது. விஷயம் என்னன்னா, அஸ்மின் பிரம்மபுரே புண்டரீகம் வேஷ்மா. இந்த பிரம்மபுரம்னு சொல்லி இந்த உடம்பு சொல்லப்படுறது. அதுல புண்டரீகம் வேஷ்மா தாமரை ஆகாரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு இருப்பிடமா. அதுக்குள்ள தஹரோஸ்மின் அந்தர ஆகாஷா, அதுல ஒரு தஹராகாசம் இருக்கிறது. ஏது அந்தஸ்தத் அன்வேஷ்டவ்யம், அந்த ஏது அந்த ஆகாசத்துக்குள்ள வேற என்னமோ இருக்கு. தது அன்வேஷ்டவ்யம்னு சொல்லி அந்த தஹராகாசத்தையும் அந்த தஹராகாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த உபனிஷத் வாக்கியம் சொல்றது. இப்ப பெரிய விசாரம் இந்த இடத்துல. தஹராகாசம் என்பது என்னது, தஹராகாசம் என்பது என்னது அப்படின்னு பெரிய விசாரம். தஹராகாசம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சாதாரண ஆகாசமா, பஞ்சபூதங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய ஆகாசம் தானா, அல்லது இந்த ஆகாசம் என்று சொல்லப்படுவது ஒரு ஜீவாத்மாவா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு பெரிய விசாரம். அதுல இங்க பரமாத்மா தான் சொல்லப்படுகிறான் என்று கடைசியில தஹராதிகரணத்துல ஸ்ரீபாஷ்யத்துல நிர்ணயம் செய்யப்படுகிறது. பிரம்மசூத்திரங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே காட்டுறார். இப்போ இந்த இடத்துல தஹராகாசம் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா அது பரமாத்மான்ற நிர்ணயம் ஏற்பட்டது. ஆகையால் தஹராகாசமாக சொல்லப்பட்ட எம்பெருமான் தான் இதோ திருமாலிருஞ்சோலை அழகர் என்று காட்ட முற்படுகிறார் குரத்தாழ்வான். இப்போ எம் தம் விதுர் தஹரம் அஷ்டகுணோபஜுஷ்டம் ஆகாசம். அப்போ தஹர ஆகாசமாக எம்பெருமான் தான் இருக்கான். அப்போ தஹரம் ஆகாசம். இதுங்க சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியங்களை சொல்லப்பட்டிருக்கு. தஹர விதியை பத்தி சாந்தோக்கிய உபனிஷத்துல மட்டும் கிடையாது, தைத்திரிய உபனிஷத்திலும் வருகிறது. பல இடங்கள்ல தஹர விதி வருகிறது. இதை பத்தின விசாரம் எல்லாம் இன்னும் சில இடங்கள்ல உண்டு ஸ்ரீபாஷ்யத்துல. சரி, அப்போ உபனிஷத் வாக்கியங்கள்ல எம்பெருமான் தஹராகாசமாக சொல்லப்பட்டிருக்கான். இப்போ அந்த தஹராகாசத்தையும் தெரிஞ்சுக்கணும், அந்த தஹராகாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேற எதையோ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அதுக்குள்ள இருக்கிறது வேற என்னமோ கிடையாது. தஸ்மின் காமா சமாஹிதாகா. அந்த தஹராகாசத்துக்குள்ள நிறைய காமங்கள் இருக்கின்றன. காமங்கள் என்னது? குணங்கள்னு அர்த்தம். பக்தர்களாலே விரும்பப்படக்கூடியவைகள் குணங்கள். அந்த குணங்கள் இருக்கின்றன என்று அர்த்தம். தஸ்மின் காமா சமாஹிதாக. அந்த குணங்கள் என்னன்னு கேட்டா அங்கதான் 8 குணங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. ஏஷ ஆத்மா
அபஹத பாப்மா விஜரஹ விமிருத்யுஹு விஷோகஹ விஜிகத்ஸஹ அபிபாசஹ சத்யகாமஹ சத்யசங்கல்பஹ அப்படின்னு 8 குணங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. என்னன்னு பார்ப்போமா? அபஹத பாப்மா, பாப சம்பந்தமே இல்லாதவன். தோஷங்கள், அதாவது இப்போ ஜீவாத்மாவா இருக்கும் நாம், நமக்கு சில தோஷங்கள் எல்லாம் உண்டு இல்லையா? அவ்விதமாக பகவானுக்கு ஏதாவது தோஷம் உண்டா அப்படின்னு கேட்டா எந்த தோஷமும் கிடையாது. பாபங்கள் கிடையாது எம்பெருமானுக்கு, பாப சம்பந்தமே கிடையாது. அதுதான் அபஹத பாப்மா அப்படின்னு வார்த்தைக்கான அர்த்தம். விஜரஹா, ஜரான மூப்புன்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு மூப்பு கிடையாது. விமிருத்யுஹு, மரணம் மிருத்யு கிடையாது. விமிருத்யுஹு விஷோகா, சோகம் வருத்தம் கிடையாது. விஜிகத்ஸஹா, ஜிகத்ஸான்னு வார்த்தை. ஜிகத்ஸானா பசின்னு அர்த்தம். ஜிகத்ஸானா பசி, விஜிகத்ஸஹானா பசியற்றவன் அர்த்தம். அபிபாசஹா, அபிபாசா தாகம், தாகமற்றவன் அபிபாசஹ. சத்யகாமஹா சத்யசங்கல்பஹ, சத்யகாமஹ சத்யசங்கல்பஹ. சத்யகாமஹா சத்யசங்கல்பஹாவுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒண்ணு, அவனுக்கு நிறைய பொருள்கள் ஏற்கனவே இருக்கின்றன. அவனுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. காம அப்படின்ற வார்த்தைக்கு காமியந்தேதி காமாக, அதாவது அவன் விரும்பும் பொருள்கள்னு அர்த்தம். விரும்பும் பொருள்கள் ஏற்கனவே அவன்கிட்ட நிறைய இருக்கு, அதனால சத்தியகாமன் அர்த்தம். இல்ல அவனுக்கு புதுசா ஒன்னத்தை பெற வேண்டும் நினைச்சா சங்கல்ப மாத்திரத்தால் அதை பெற்று விடலாம், சத்திய சங்கல்பன். நிறைய அவன் விரும்பியதெல்லாம் இருக்கிறது. புதுசா ஒரு விருப்பம் ஏற்பட்டால் அதை அவன் சங்கல்பத்தாலே பெற்றுவிடலாம், சத்திய சங்கல்பனாக இருக்கிறார். சத்திய காமஹா சத்திய சங்கல்பஹா அப்படின்னு சொல்லுவார்கள். அது இல்லாமல் சத்திய காமஹா என்கிற வார்த்தையாலே எம்பெருமான் நித்திய விபூதியோடு கூடியவன் அப்படின்ற அர்த்தம் காட்டப்படுவதாகவும், அதுக்கு மேல சத்திய சங்கல்பகான்றதுனா சங்கல்பத்தால் இந்த லீலா விபூதியை உண்டாக்குறான்னு, லீலா விபூதியோடு கூடியவன் அப்படின்ற அர்த்தம். இந்த மாதிரி சத்தியகாம சத்திய சங்கல்ப சப்தங்களுக்கு பல அர்த்தங்கள் சொல்லுவது உண்டு. இப்போ 8 குணங்கள் பார்த்தோமா? அபஹத பாப்மா விஜரஹ விமிருத்யு விஷோகா விஜிகத்ஸஹ அபிபாசஹ சத்தியகாம சத்திய சங்கல்பஹ. இந்த 8 குணங்களோடு கூடிய தஹராகாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தஹர வித்தியில உபாசனம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் திருவுள்ளத்துல கொண்டு தெரிவிக்கிறார். அஷ்டகுணோபஜுஷ்டம் ஆகாசம் எம் தம் விதுர் தஹரம் அஷ்டகுணோபஜுஷ்டம் ஆகாசம். அஷ்டகுணங்களோடு கூடியது, 8 குணங்களோடு கூடியதான தஹராகாசத்தை ஔபனிஷதீஷு சரஸ்வதீஷு, உபனிஷத் வாக்கியங்களிலே விதுஹு பெரியோர்கள் அறிந்தார்கள். எந்த எம்பெருமானை இப்படிப்பட்டவனாக உபனிஷத் வாக்கியங்களிலே பெரியோர்கள் அறிந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை சுந்தரபுஜம் புஜகேந்திர போக சக்தம் மகாவனகிரி பிரணய பிரவீணம் வந்தேயா, அப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிக்க கடவேன் என்று தெரிவிக்கிறார். ஆக தஹர வித்யா பிரதிபாத்தியனும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த எம்பெருமான் தான் இதோ திருமாலிரஞ்சோலை அழகனாக வந்திருக்கிறான் என்பதனை இந்த 20ஆம் ஸ்லோகத்துல காட்டி கொடுத்தார். ஆக 16, 17, 18, 19, 20 இந்த 20 ஸ்லோகங்களிலும் பல இடங்கள்ல இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் இதோ திருமாலிரஞ்சோலை அழகரிடத்திலே சமன்வயம் ஆகின்றன என்ற விஷயத்தை காட்டி நிற்கிறார் குலத்தாழ்வான். அதை ஏதோ ஒரு விதமாக அடியனும் இங்க சொல்லி முடிக்கிறேன். நிறைய குற்றங்கள் வந்திருக்கக்கூடும், அவற்றையெல்லாம் மன்னித்து நற்றங்களையே கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும்,
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.